கோவை PSR சில்க்ஸ் வழங்கும் காற்று சிம்மாசனம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட PSR சில்க்ஸ், 100 அடி ரோட், கோவை. PSR சில்க்ஸ். இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட PSR சில்க்ஸ், 100 அடி ரோட், கோவை. நேற்று சிம்மாசனம் அது மன்னர் சிம்மாசனம், காற்று சிம்மாசனம் இது மக்கள் சிம்மாசனம். வணக்கம் நேயர்களே, இது கோயம்புத்தூர் தொலைக்காட்சி நிலையம் தயாரித்து வழங்கும் காற்று சிம்மாசனம் நிகழ்ச்சி. காற்று சிம்மாசனம் இது மக்கள் சிம்மாசனம். எங்களுடைய கருத்துக்களை, நம்முடைய கருத்துக்களை நாங்கள் காற்றில் உங்களுக்கு தூது அனுப்ப நீங்கள் அவற்றுக்கு மனதில் சிம்மாசனம் இட்டுக் கொள்ளும் நிகழ்ச்சி தான் இந்த காற்று சிம்மாசனம். கொங்கு தேசத்திலிருந்து மலர்ந்து வருகிறது உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை கோயம்புத்தூர் தொலைக்காட்சி வழங்கும் காற்று சிம்மாசனம். பொதுவாகவே ஒரு கருத்து உண்டு, உலகத்தில் எல்லா இடங்களிலும் அம்மாக்களும் அப்பாக்களும் உண்டு, ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் ஒரு சிறப்பியல்பு உண்டு என்று. அது என்ன அப்படின்னா, தன்னுடைய குழந்தைகளுக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்கின்ற ஒரு மனப்பாங்கு நம்முடைய பெற்றோர்களுக்கு மட்டும்தான் உண்டு என்று உலகத்தில் இருக்கின்ற எல்லோருமே சொல்வார்கள். தங்களுடைய தூக்கத்தை மறப்பார்கள், தங்களுடைய உணவை மறப்பார்கள், தங்களுடைய புன்னகையை, தங்களுடைய கண்ணீரை, தங்களுடைய விடியலை, தங்களுடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் மறந்து தங்களுடைய குழந்தைகளை ஒரு உச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று உழைத்து கொண்டிருக்கின்ற பல பெற்றோர்களைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இது காற்று சிம்மாசனத்தில் மலர்கின்ற ஒரு மக்கள் சிம்மாசனத்தில் மலர்கின்ற ஒரு குழந்தைகள் சிம்மாசனம் என்று கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். அந்த குழந்தைகளை பார்ப்பதற்கு முன்பு இன்றைக்கு அரங்கத்தில் இருக்கின்ற பெற்றோர்களை முதலில் பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம். ரொம்ப அழகான பேர் உங்க குழந்தையோடது, ஸ்ரவந்திகா அப்படின்ட்டு. ஸ்ரவந்திகாவோட அம்மா சங்கீதா. ரொம்ப அழகா இருக்கு பேரு ரெண்டு பேரோடதும். உங்க குழந்தையோட சிறப்பியல்பு என்ன அப்படிங்கறத நம்ம பாக்குறதுக்கு அவங்களோட ஒரு ராயல் என்ட்ரியை பார்க்கலாமா? எல்லாரும் சந்தோஷமா கைத்தட்டலாம். வாங்க ஸ்ரவந்திகா, வாங்க. அப்படியே திரும்பி அந்த மைக்க வாங்கிக்கோங்க, பாடுங்க பார்க்கலாம். பாருங்கள் வாருங்கள் சேர்ந்து பாடுவோம், வாருங்கள் வாருங்கள் சேர்ந்து பாடுவோம். மலைகளில் பிறந்த தென்றலை கவரும் பண்ணை பாடுவோம், மலைகளில் பிறந்து தென்றலை கவரும் பண்ணை பாடுவோம். மாறுடன் சாதியில் வெற்றுமை இல்லை, ஒன்றாய் பாடுவோம். வாருங்கள் வாருங்கள் சேர்ந்து பாடுவோம், வாருங்கள் வாருங்கள் சேர்ந்து பாடுவோம். சரந்திகா வாருங்கள்னு பாடினீங்கல்ல, இப்ப நான் உங்களை சொல்றேன் வாருங்கள்னு. உட்காருங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அழகா இருக்கு உங்களோட சிரிப்பு. எத்தனை பல்லு வச்சிருக்கீங்க? எத்தனை பல்லு? எத்தனை பல்லு? மைக்க பிடிச்சிட்டு பேசுங்க. எத்தனை பல்லு சொல்லு. சரி, ரொம்ப அழகா பாடினீங்க. உங்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்கள். என்ன ரொம்ப சந்தோஷங்க. அடுத்து அற்புதமான கவின் அப்படிங்கிற ஒரு அழகான பெயர் உள்ள குழந்தைக்கான அம்மா கவிதா. ரொம்ப சந்தோஷமா நீங்க வந்திருக்கிறது. சொல்லுங்க. வணக்கங்க, என் பேர் கவிதா, என் பையன் கவின். நாங்க காமாட்சிபுரம், ஒண்டிப்புதூர் காமாட்சிபுரத்துல வந்திருக்கீங்க. சந்திரகாந்தி பப்ளிக் ஸ்கூல்ல படிக்கிறோம். உங்க மகனை பத்தின குறிப்புகளை அவரே சொல்லட்டுமே. அவர் வரட்டும். முதல்ல ஒரு ராயல் என்ட்ரி. வாங்கப்பா கவின். அப்படியே திரும்பி நின்னுக்கோங்க. அங்க திரும்பி நின்று பண்ணுங்க. அங்க அங்க
தள்ளி 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 நின்னுக்கோங்க, தள்ளி நின்னுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமே. வெரி குட். வாங்க 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 வாங்க, ரொம்ப அற்புதம். கவின் இல்ல உங்க பேரு? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, அம்மா பக்கத்துல உட்காருங்க. என்ன படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட். செகண்ட் ஸ்டாண்டர்ட். நீங்க வீசுற அந்த வீச்சருவாள்ல சுருள்வாள், அதோட நீளத்தை விட நீங்க உங்க நீளம் ரொம்ப கம்மியா இருக்கு, அது நீளம் ஜாஸ்தியா இருக்கு. ரொம்ப அழகா இருந்தது நீங்க பண்ணாதான். வாழ்த்துக்கள். அடுத்தது நம்மளுடைய சரண்யா. நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேங்க. அலமுநகர் என்னோட ஏரியா. உங்களோட குழந்தை பேர் விஸ்வா? என்னுடைய குழந்தையோட பேர் விஸ்வா. ரொம்ப அற்புதமான ஒரு திறமைசாலி. கண்டிப்பாங்கம்மா. பாக்கலாமா அவரோட ராயல் என்ட்ரி எப்படி இருக்குன்னு? வாங்க விஸ்வா வாங்க. அடடடடடா. வாங்க வாங்க வாங்க, இங்கே ஒரு 2 தடவை போக பார்க்கலாம். அப்படியே திரும்புங்க அப்படியே திரும்புங்க அப்படியே திரும்புங்க. இங்கே தெரியும். வெரி குட், ரொம்ப சந்தோஷம். விஸ்வா ரொம்ப அற்புதமா பண்ணீங்க, கை கொடுங்க. வாழ்த்துக்கள். என்ன எப்படி பயமா இல்லையா இது மேல ஏறி நடக்கும்போது? பயமா இல்ல? ஓ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொல்றதை கேட்டு நிறைய பேசலாம். என்ன நீங்க வந்ததுக்கும் வாழ்த்துக்கள். சார் அலெக்சாண்டர் சார் வணக்கம். வணக்கம் மேடம். மால்கம் மார்ஷல் ராஜ் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பெயர் உள்ள மகன் உங்களுக்கு. நல்ல திறமைசாலி. கண்டிப்பா மேடம். அவரை பார்க்கலாமா இப்போ? கண்டிப்பா பார்க்கலாம். கண்டிப்பா வாங்கப்பா மார்ஷல் ராஜ். என்ன பண்றீங்க? அப்படியே வந்து திரும்பி கேமரா பார்த்து. தட்டோட வரும்போது ஏதோ சாப்பிட போறோமான்னு நினைச்சோம். தட்டுல எல்லாம் தாளம் போட்டு பாடுவீங்களா? சாப்பிடறதுல இருந்து நம்ம வாசிக்கிற வரைக்கும் எல்லாத்துலயும் பண்ணலாம். எல்லாத்துலயும் பண்ணலாம். இசை எல்லாத்துலயும் இருக்கு. எல்லாத்துலயும் இருக்கு. ஒரு அழகான வாக்கியம் உண்டு, இசை இல்லாமல் இலை இல்லை அப்படின்ட்டு. ஒவ்வொரு இலையிலயும் இசை இருக்குன்ற மாதிரி நீங்க எல்லாத்தையும் இசையை பார்த்திருக்கீங்க இல்ல? அதுக்கு உங்க அப்பா உறுதுணையா இருந்திருக்காங்க. நிறைய பேசலாம் அதை பத்தி. அஞ்சு கிருஷ்ணா. நான் சின்னமனூர் தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரேன். இங்க பிஎஸ்ஜி காலேஜ்ல பிஎஸ்சி ஜுவாலஜி செகண்ட் இயர் படிக்கிறேன். எனக்கு ஸ்ட்ரீட் பிளே நாடகத்துல தெருக்கூத்துக்கள்ல வந்துட்டு ரொம்ப ஆர்வம் இருக்கு. எனக்கு இங்க பிஎஸ்ஜி வந்த பின்னதான் எனக்கு இந்த மாதிரி ஒரு கலை இருக்கு அப்படின்னு எங்களோட சார் ராம்ராஜ் சார் மூலமா தான் தெரிய வந்தது. அதனால நான் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணதுல இருந்து நிறைய கலைகள் நிறைய கூத்துகள் போட்டுட்டு வரோம். நாடகம் தான் என்னோட முதல் திறமைமா. நிச்சயமா ரொம்ப சந்தோஷமா. வணக்கம் மேடம். என்னோட நேட்டிவ் சென்னை, ஆனால் இப்போ வந்து ஒரு 8 வருஷமா கோயம்புத்தூர்ல இருந்துட்டு இருக்கேன். யூஜி வந்து ஆங்கில இலக்கியம் பண்ணேன். இப்போ பிஜி மாஸ் கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன். காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் ராம்ராஜ், ப்ரொஃபஸர் ஜெயபிரகாஷ் இவங்க மூலயமா ஈகோ கிளப்பில் இருக்கிற நான் ஸ்ட்ரீட் பிளே டீமுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு இடமா போய் இயற்கை பற்றின விழிப்புணர்வு சம்மந்தமாக நிறைய நாடகங்கள் பண்ணிட்டு இருக்கோம். சந்தோஷம். எல்லாருமே அற்புதமான கலைஞர்கள். உங்க எல்லாருக்கும் ஒரு பொதுவான கேள்வி, நம்மளோட குழந்தை இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஜெயிக்கணும், கலைகள்ல முன்னாடி வரணும், எல்லா இடங்கள்லயும் சிகரம் அடையணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள எப்பமா வந்தது? முதல்ல அந்த குழந்தைய கையில வாங்கும் போது, அந்த முதல்ல பிறந்த உடனே குழந்தைய கையில வாங்கும் போது இருக்கிற பூரிப்பு ஒண்ணு, இந்த மாதிரி ஒரு கலைஞரா உருவாகி இந்த சின்ன வயசுலயே மேடை ஏறி அவங்க எல்லாம் கைதட்டு வாங்கும் போது இருக்கிற பூரிப்பு இன்னொன்னு இல்ல. அந்த உணர்வு எப்படி? கண்டிப்பாங்க, இது நினைச்சு பார்க்க முடியாதுங்க. எப்படி இந்த மாதிரி ஒரு குழந்தை ஆக்சுவலி இது வந்து ரொம்ப ப்ரெஷியஸ் பேபி மேம். 5 இயர்ஸ் கழிச்சுதான். அப்புறம் எங்களுக்கே தெரியாது அவளுக்குள்ள இப்படி ஒரு டேலண்ட் இருக்குன்னு சொல்லி. இவன் எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வந்து உன்னிகிருஷ்ணன் சாருங்க. ஸோ அவர் கூட ஒரு தடவை ட்ராவல் பண்ணும்போது அவர் தான் வந்து அவளுக்கு வந்து டேலண்ட் இருக்குது, கண்டிப்பாக வந்து பாட்டு ப்ராப்பராக
கர்நாடிக் இது பழகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அதுலேருந்து இன்னும் நிறைய இருக்குங்க மேம் கற்றுக்கறக்கு. ஆனால் இப்போதான் ஸ்டெப்பிங் ஸ்டோன். ஸோ வயசுலேருந்து பாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாங்க. இப்போ என்ன வயசு ஆகுது? இப்போ 9 years ஆகுதுங்க. 4 வருஷமா தான் பாடிட்டு இருக்காங்க. ஆமாங்க. ஆனா 4 வருஷத்துக்குள்ள அவங்க அடைஞ்ச உயரங்கள் ஜாஸ்தி. இன்னும் நிறைய இந்தோனேஷியாலாம் போய் இந்தோனேஷியா போய் டாக்டர் சுதாராஜான்னு சொல்லி அவங்க மூலயமா ஸ்கைப்ல கத்துக்கிறாங்க. ஸோ அவங்க கூட்டிட்டு போனாங்க. அங்கே ஒரு காயருங்க மேம், அங்கே பாடி பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருக்காங்க. வெரி குட், வாழ்த்துக்கள். சரி, இதெல்லாம் அவங்க பண்ணின அச்சீவ்மெண்ட். நான் கேட்டது உங்களுக்கான அந்த உணர்வுகள் எப்படி இருக்கு? அதாவது அப்படியே பனி மழையில குளிக்கிற மாதிரி, இல்ல பூ தோட்டத்துல அப்படியே எல்லா நேரமும் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி உணர்வுகளை சொல்லுங்க. இல்லைங்க, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணப்போ நாங்கள் நினைக்கவே இல்லை. அவள் வந்து அந்த ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும்னு நினைச்சோம், ஆனால் அது இல்லவே இல்லை. அப்புறம் வந்து பாடி முடிச்சுட்டு கீழே வந்த அப்புறம் அவளை வந்து ஹக் பண்ணி, அதாவது எப்படின்னு சொல்ல எக்ஸ்பிரஷன்ஸே இல்லைங்க. நிச்சயமா. அப்ப நீங்க அவங்கள கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்துருப்பீங்கல்ல, இப்ப பண்ணுங்க நமக்காக. கை தட்டுங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். ஸ்ரவந்திகா, இன்னும் இது மாதிரி நிறைய கைத்தட்டல் வாங்கணும் நீங்க. என்ன பேசுங்களேன் ஏதாவது. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 4th standard. எந்த ஸ்கூல்? PSG பப்ளிக் ஸ்கூல். சரி, நீங்க மேடை ஏறும்போது முதல்ல பயமா இருக்காதா? பயம் இல்ல? பயம் இல்ல. அப்புறம் பாடம் படிக்கணும், அது தவிர பாட்டு படிக்கணும்னு இருக்குல்ல, அந்த மாதிரி நேரத்துல ரொம்ப டைம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்களா? எப்படி? ரொம்ப டைட்டா இருக்கும். இது விளையாடுறதுக்கே டைம் கிடைக்காது. நேரம் இல்லையா? அடடா. அப்புறம் எப்ப பாரு பாட்டு கிளாஸ் போனா அம்மா சொல்லுவாங்களா? பாட்டு கிளாஸ் போனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா டைட்டா இருக்கு இல்ல? வெரி குட். இருந்தாலும் இது ரொம்ப அழகா நீங்க பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். உங்களுக்கு வாழ்த்துக்கிழமை. இன்னும் நிறைய பேசலாம். என்ன ரொம்ப சந்தோஷம். கவிதா, நீங்க சொல்லுங்களேன். கவின் முதல் தடவையா இந்த மாதிரியான ஒரு திறமை இருக்கு அவருக்குன்னு எப்ப கண்டுபிடிச்சீங்க? இல்லை மேம், நாங்கள் இது ஒரு 2 years ப்ராக்டிஸ் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஸ்டேஜே ஆரம்பிச்சோங்க. இல்லை, அவர் கத்துக்கிறது வந்து சிலம்பம், சுருள்வாள் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான கலை. பொதுவா எல்லாரும் கராத்தே, யோகான்னு இப்படி போவாங்க. நீங்க இந்த மாதிரியான ஒரு மார்ஷியல் ஆர்ட்டுக்கு போயிருக்கீங்க. மார்ஷியல் ஆர்ட்டுக்கு போனா உங்களுக்கு தெரிய வந்தது முதல்ல? தெரிய வந்தது அப்படின்னா எல்லாரும் புதுமைன்ட்டே போயிட்டு இருக்காங்க. நம்ம ஏன் பழைய அழிந்து வரக்கூடிய கலையை நம்ம ஏன் எடுத்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல தான், என்னோட ஆர்வத்துல தான் நான் எடுத்தேங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. 3 மாசம் ஆயிடுச்சு குச்சி கையில் எடுக்கிறதுக்கு. ஆனா அதுக்கப்புறம் எல்லாரும் பாராட்டு வர வர இப்போ அவருக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியாச்சுங்க. திருப்பூர்ல கூட ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காப்லைங்க. நிறைய ஸ்டேஜ் ஷோஸ், நிறைய பாராட்டுக்கள். அப்புறம் அது இல்லாம பாட்டும் நல்லா பாடுவாப்லைங்க. கர்நாடிக் மியூசிக்கும் கத்துக்கிட்டு இருக்காப்லைங்க. நீங்க பாட பாட அவர் கண்ணை உருட்டுறாரு பாருங்க, பக்கத்துல உட்காந்துட்டு. ரொம்ப நல்லா பாட்டு பாடுவாங்க. அப்புறம் பகவத்கீதா, சான்ஸ்கிரிட் ஸ்லோகாஸ்க்கெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ட்ராஃபி வாங்கியிருக்காப்லைங்க. அது பண்ணுவாப்லைங்க. போத் ரைட் அண்ட் 2 கையிலையுமே வந்து எழுதுவாருங்க. 2 கையிலையும். அப்புறம் ஜமாப் இருக்கு இல்லைங்களா, நம்ம பாரம்பரியம், அது 2 வயசுலயே நான் வாங்கி கொடுத்துட்டேங்க. கோயில்ல 4 வருஷம் பண்டிகைக்கு அடிச்சாச்சுங்க. சாமி முன்னாடி 4 வருஷம் பண்ணிட்டாருங்க. கவின், இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா நீங்க பண்ணாதது? உங்களுக்கு என்ன வயசுயா இப்போ? மைக் அவங்களுக்கு கொடுங்க. என்ன வயசு உங்களுக்கு இப்போ? 7 years. எவ்வளவு ஹைட்? உங்களை எழுந்து நில்லுங்க. இந்த குச்சியோட ஹைட்டை விட ஜாஸ்தியா குறைவான்னு பார்க்கலாம். வாங்க. குச்சி நீங்க ஆடுற அந்த சிலம்பம் குச்சியை விட ஹைட்டு பரவாயில்ல, ஒரு 1/2 inch ஜாஸ்தியா தான் இருக்கீங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே நீங்க ஆட ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய இருக்குல்ல உங்களை பத்தி சொல்றதுக்கு. கையில வரைஞ்சிருக்கிற அந்த டாட்டூ ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு ஸ்பெஷலா போட்டு வந்திருக்கீங்களா அதுக்காக? ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. இன்னும் நிறைய நீங்க பண்ணி காமிக்கணும் சிலம்பம்லாம். என்ன தொடர்ந்து பேசலாம். ஆமா, நீங்க சொல்லுங்களேன். சரண்யா, நம்ம குழந்தை இவர விஸ்வா. என்னுடைய பையன் வந்து லாங் ஜம்ப்ல நல்லா பண்ணுவான். ஃபர்ஸ்ட் வந்திருக்கான். என் பையன் மணிகாரம்பாளையம் கேம்ஃபோர்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறான். எனக்கு 2 பசங்க. பெரிய பையன் எனக்கு 10 years ஆச்சுங்க. ஹை ஜம்ப்ல நல்லா பண்ணுவான். ரன்னிங்ல எப்பயுமே 500 மீட்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கான். நான் வந்து உங்க எல்லாத்தையும் கேட்டது உங்களுக்கு அந்த உணர்வுகள் எப்படி இருந்தது? இந்த சாதனை எல்லாம் அவரே சொல்லட்டும். நீ சொல்லு பார்க்கலாம். நீ சொல்லு, என்னெல்லாம் நீ பண்ணுவ?
ஆண்டி நான் கிரிக்கெட்டில் 3rd, லாங் ஜம்பில் 1st, அப்புறம் 400 மீட்டர்ஸில் 2nd, அப்புறம் ஸ்கேட்டிங்கில் 3rd, மாடல் மேக்கிங் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்குலாம் எனக்கு அப்பா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதனால 3rd, 2nd. ஸ்டேட் லெவல் டிராயிங் காம்படிஷன் கூட 2nd ஸ்டாண்டர்டில் போயிருந்தேன். சம்திங் 3rd பிளேஸ் வந்தேன் ஆண்டி. போதுமா? ரொம்ப சந்தோஷம். நிஜமாவே அற்புதமா இருக்கு உங்களோட திறமைகள். இப்ப நீங்க சொல்லுங்க சரண்யா, இந்த மாதிரி பரிசுகள் வாங்கும்போது உங்க உணர்வுகள் எப்படி இருக்கு? அந்த ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு ஒரு குரல் இருக்குல்ல, பிறந்தப்போ அந்த குழந்தைய கையில வாங்கினப்போ இருந்த சந்தோஷம் வேற, இந்த மாதிரியான மெடல் வாங்கி ஜெயிச்சு வரும்போது கூட என் பையன் பாய்ஸ் படத்துல வர்ற மாதிரி இருந்தான்னு சொல்லி நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஹேர்ல ஸ்டைல் பண்ணி அந்த மாதிரி கொண்டு வந்து காமிச்சாங்க அப்படின்னு அவரோட அப்பா சொல்லிகிட்டே இருப்பாங்க. எங்கள் வீட்டில் வந்து ஒரு டிசைனிங் ஒர்க் பண்ணுறதுனால என் பையன் வந்து நல்ல அத்லெட்டிக் பிளேயராக இருக்காங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். நான் செஸ்ஸில் ஸ்கூலில் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா என் பையன் எல்லா விஷயத்துலையும் ஃபஸ்ட்டாக வரான், செகண்டாக வரான். மெடல்ஸ் வாங்குறதுக்கு ஒரு 1 இயரில் பார்த்திங்கன்னா ஒரு 10 மெடல்ஸாவது வாங்கிடுறான். டேடி என்னோட மெடல்ஸ் வைக்கிறதுக்காவது ஒரு டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட கேட்கும்போது, பாருங்க என் பையன் வந்து எவ்வளோ மெடல்ஸ் வாங்கியிருக்கா, இந்த மெடல்ஸ் வைக்கிறதுக்காகவே நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணி வைக்கணும், என் பையனோட பெருமையை வரவங்களுக்குலாம் காமிக்கணும்னு எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. TSR Silks. இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட TSR Silks, 100 அடி ரோட், கோவை. மெடல்ஸ் வாங்கி அதை வைக்கிறதுக்கே ஒரு புது வீடு கட்டலாம் இல்ல? ரொம்ப சந்தோஷம். வந்து நான் சம்திங் நெக்ஸ்ட் இயர் வந்து நான் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றேன். என்ன வேர்ல்ட் ரெக்கார்ட்? கோரல் டிரால விசிட்டிங் கார்டு, லெட்டர் பேட், greeting cards, வெட்டிங் கார்ட்ஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு. கோரல் டிரானா என்னது முதல்ல? அதுவே எனக்கு தெரியல. கோரல் டிரானா அது ஒரு சாஃப்ட்வேர் ஆன்ட்டி. அதுல வந்து நம்ம வந்து உங்களுக்கு இந்த மாதிரி A4 சைஸ் விசிட்டிங் கார்டு, இந்த மாதிரி போர்டு, நம்ம ஒருத்தங்களுக்கு வந்து greeting cards பண்ணலாம் அழகா. ஓ பாருங்களேன், என்ன அமேசிங், என்ன அழகான மொழிப்பா, எவ்வளவு புரிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்னும் நிஜமாவே உங்களோட உலக சாதனை கூடிய விரைவில் நடக்கட்டும். நம்மளோட வாழ்த்துக்கள். என்ன வாழ்த்துக்கள்ப்பா. மால்கம் மார்ஷல் ராஜ், சொல்லுங்க. எவ்வளவு நீளமான பெயர். ஒரு குட்டி பையனா ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு இருந்தீங்க எல்லாம் முதல்ல பொதிகை நிகழ்ச்சியில. இப்ப வளர்ந்து புதிய சாதனைகள் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க என்ன பண்றீங்கன்னு. இப்போ இந்த ஜான்வரியில லிம்கார் ரெக்கார்ட் நிறைய ரெக்கார்ட் பார்த்துருப்பீங்க. அதுல வந்து இப்போ வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து 7 days 5 days அந்த மாதிரி கண்டினியூ பண்றேன். அதை எப்படியாவது பிரேக் பண்ணும் அப்படின்னு ஒரு அட்டாச்மெண்ட்ல இருக்கேன். அப்புறம் நிறைய காம்படிஷன்ஸ், இதுல எல்லாத்தையும் ப்ரைஸ் எப்படியா பிளேஸ் பண்ணி ஆகணும்னு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்பா நிறைய ஹெல்ப் பண்றாரு எனக்கு. அதே மாதிரி அம்மாவும் நல்லா உறுதுணையாவே இருக்காங்க. 2 பேரும் இருக்கிறதுனால எனக்கு நான் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கேன். அப்பாவோட பாதையில நீங்க பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல? அப்பாட்ட கொடுங்க சார். இங்க எல்லாருமே அம்மாக்களோட வந்திருக்காங்க, நீங்க மட்டும்தான் அப்பாவா வந்திருக்கீங்க. குழந்தை பிறந்தப்போ இருந்த சந்தோஷங்கிறது வேற, இப்போ தன்னோட வழியிலேயே தன் குழந்தை வர்றாங்கிறத பார்க்கும்போது இருக்கிற பூரிப்புங்கிறது வேற. அத சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. மியூசிக் பத்தி சொல்லணும் மேடம். நான் வந்து மியூசிக்கை பயங்கரமா லவ் பண்ணேன். ஆனா மியூசிக் என்னை லவ் பண்ணல. அதனால என்னோடது வந்து மியூசிக் மேல உள்ள காதல் ஒருதலை காதலா போச்சுங்க. ஆனா என்னோட பையனை வந்து மியூசிக் லவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த வகையில வந்து இவனோட கிளாஸுக்கு சேர்த்து விட்டு ஒரு 2 வாரம் 3 வாரம் இருக்குங்க. நான் எதாச்சும் போய் சரி வெளியே நின்றுக்கலாம் அப்படிங்கும்போது, ஏன் உள்ள வாசிருக்கு யார் தெரியுமான்னு. இல்ல தெரியலீங்க, பிராக்டிஸ் பண்றது உங்க பையன் தாங்க அப்படின்னு. இன்னும் நிஜமா ஒரு 2 வாரம் கூட ஆகலையே அப்படின்னு. அப்புறமா கதவை திறக்காதீங்க, நான் வெளியிருந்தே கேட்டுருக்கிறேன் அப்படின்னு. பார்க்கும்போது அற்புதம் வச்சிருந்தாங்க. அப்புறம் மிஸ்டர் இளங்கோன்னு சொல்லிட்டு இவருடைய மாஸ்டருங்க, அவர் வெளியே வந்து சொன்னாருங்க, நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொன்னாருங்க. நான் வந்து நம்புடு, அதாவது பேச்சே வரல, கண்ணில் ஆனந்த கண்டிருங்க. அதுக்கப்புறம் செகண்ட் இன்சிடென்ட் வந்து எங்க சொந்த ஊர் கணேசபுரம் அப்படிங்கிற சொந்த ஊர், போத்தனூர் கணேசபுரம். அங்க வந்து மேடையில் வந்து எங்களுடைய மக்கள், என்னுடைய மக்கள் எல்லாருமே பாருங்க, இப்போ சொல்லும்போது கூட புல்லரிக்குது, கண்ணில் ஆனந்த கண்ணீர் வருதுங்க. அவங்க முன்னால வாசிச்சது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாகவும்
என்னுடைய வாழ்க்கையின் உன்னத நிகழ்வாகவும் உன்னத நேரமாகவும் நான் ரொம்ப சந்தோஷம். ஒரு அற்புதமான உணர்வை சொல்லியிருக்கீங்க வார்த்தையால் விவரிக்க முடியாத ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க. நிஜமா ஒரு தாய் மாணவனா இருந்து சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். இன்னும் உங்க கனவுகளை நிறைவேற்றுவார் உங்க மகன். அஞ்சு சொல்லுங்கம்மா. இவங்க எல்லாம் பெற்றோர்களோட ஆதரவோட இப்படி வளர்றாங்க. நீங்க கல்லூரிக்கு வந்த அப்புறம் தான் உங்களோட திறமையை கண்டுபிடிச்சீங்க. அப்போ எப்படி இருந்தது? நான் மட்டுமே என்னோட திறமையை வளர்த்துக்கிறேனே, எங்க அம்மாட்ட சொல்ல முடியல அப்பாட்ட சொல்ல முடியலன்னு இருந்ததா? இல்ல மேம், எனக்கு நான் ஸ்கூல் படிக்கையில நான் கவிதை போட்டிகள்ல நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். தமிழ் பிடிக்கும், அதனால கவிதைகள் எழுதுறதுல நிறைய ஆர்வம் இருக்கு. எப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு எமோஷனலா ஒரு காட்சி நடக்குது அப்படின்னா அது பத்தின கவிதைகள் மட்டும்தான் வரும். நான் சாந்தமா இருக்கையிலையோ ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கையிலையோ எனக்கு கவிதைகள் வரும்னு இதனால் வரைக்கும் எனக்கு தோன்றினதே கிடையாது. அதையும் நான் என் கல்லூரி நான் இந்த நாடக கலையில இறங்கின பின்னதான் நான் அதை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன். இங்கே நான் காலேஜ் வந்தப்போ நான் எனக்கு மருத்துவம் படிக்கணும்னு தான் என்னோட ஒரே லட்சியமா இருந்துச்சு. அது முடியலை அப்படின்ற பட்சத்தில் நான் விலங்குகளை பற்றி படிக்கலாம் அப்படின்னு தான் விலங்கியல் எடுத்துட்டு உள்ள போனப்போ என்ன பண்ண போகிறோம், நமக்கு இது மட்டும்தான் நம்ம கெரியர்னு இருக்க போதா அப்படின்னு ஒரு யோசனை இருக்கும்போது தான் எனக்கு ஈகோ கிளப் கண்ணுக்கு என்னோட காலேஜில் இருந்தது தெரிஞ்சது. அதுக்குள்ளே போன பின்னமும் சரி நேச்சர் பற்றி நிறையா படிச்சுக்கலாம், நம்ம உதவலாம், நம்மளோட ஃப்யூச்சருக்கு இயற்கை தான் ஒரு பெரிய மதிப்பாக இருக்கும், அதனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு உள்ளே போனப்போ தான் ஸ்ட்ரீட் பிளே அப்படின்னு ஒன்று. இது என்னது ஸ்ட்ரீட் பிளே? எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் போனப்பவுமே கூட எல்லாரும் நடிக்கிறத பார்த்துட்டு நமக்கு வருமா, நமக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்கா அப்படின்னு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் பிளே எங்கள் காலேஜ் கேம்பஸ்குள்ளே பண்ணிலுமே கூட எனக்கு ஒரு உறுதியே கிடையாது, நமக்கு இது வராது, வேண்டாம், அடுத்த பிளே பண்ண வேண்டாம், நம்ம எதுக்கு இதுக்குள்ளே இருந்துட்டு எதுவும் பண்ணிட்டு அப்படின்னு தான் யோசித்தேன். அதுக்கப்புறம் எங்க சார் ராம்ராஜ் சார் இது நீங்க எப்படி இது உள்ள வர்றீங்கிறது நான் சொல்றது, இவங்க எல்லாம் அம்மா அப்பாவோட சேர்ந்து அவங்க துணையோட வளர்றாங்க. நீங்க இப்ப வந்திருக்கிற நிலைக்கு தனியா வந்திருக்கீங்க. அந்த நிலையை அதை பத்தி சொல்லுங்க. அதான் மேம், இதுக்குள்ள வந்த பின்ன நான் அம்மா கிட்ட நான் இதை சேர்ந்தப்ப சொல்லவே இல்லை. நான் இதை சேர்ந்து முடிச்ச பின்னா நாங்க இந்த மாதிரி இப்போ இன்னைக்கு ஒரு பிளே இப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னப்போ நான் அம்மா கிட்ட தான் சொன்னேன், என் அப்பா கிட்ட கூட சொல்லலை. அம்மா கிட்ட சொன்னப்போ என்னது பாப்பா இப்படின்னா என்னது, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னாங்க. தெருக்கூத்து மாதிரி அம்மா, நாங்க வெளியில மக்களுக்கு இயற்கையை பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம், அது மாதிரியான ஒரு பிளே அம்மா நாடகம் அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படியா, நீ என்ன இது உனக்கு ஒத்து வருமா பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லம்மா எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இதுல இன்னும் நான் நிறைய பண்ணணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னேன். அம்மா சரி உனக்கு எது வருதுன்னு தோணுதோ அதை நீ கண்டிப்பா பண்ணணும்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த முதல் நிகழ்வோட சந்தோஷத்தோட இப்ப அடுத்த ஜான்ட்ட போலாம். ரொம்ப அம்மா என்ன படிச்சிருக்காங்க? அம்மா 12th படிச்சிருக்காங்க. ஆனா உங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியுது. உனக்கு எது சந்தோஷமா அதை பண்ணு அப்படிங்கறது அம்மாவோட தீர்ப்பு. ரொம்ப சந்தோஷமா. அம்மா பேரு? சாந்தி மேம். சாந்தி, ரொம்ப சந்தோஷம். இப்பவே அம்மாக்கும் வாழ்த்து சொல்லலாம், ஏன்னா மகளோட உணர்வுகளை புரிஞ்சிருக்காங்கல்ல. ஜான் நீங்க சொல்லுங்களேன், நீங்க இப்ப தெரு நாடகங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள இந்த திறமை இருந்ததுன்னு முதல்ல கண்டுபிடிச்சாங்களா? நான் சின்ன வயசுல சர்ச்ல எல்லாம் டிராமா பண்ணுவோம். சர்ச்சில் ஸ்டேஜில் பண்ணுறதுக்கும் நீங்கள் வீதியில் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நான் காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீதி நாடகம் அப்படின்னே மற்றபடி வீதி நாடகம் இந்த டிவிலாம் சின்ன வயசில் பார்த்துருக்கோம். ஆனால் வீதி நாடகத்தில் பங்கெடுத்தது இல்லை. முதல்ல நாடகம் பண்ணுறப்ப என்னை கூப்பிட்டாங்க, நீயே இந்த நாடகத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு ஒரு மாதிரி பயமாக வந்துச்சு. நான் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் ஷை டைப்பு, இந்த ஸ்டேஜில் பண்ணுறது மற்றவங்க முன்னாடிலாம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லை, பயம் வந்துச்சு. ஆனால் அவங்க பண்ணதை பார்த்து நமக்கு கண்டிப்பாக நீங்கள் ஸ்டேஜில் பார்க்குற ட்ராமாவை விட வீதி நாடகம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இதை நான் ஃபஸ்ட் இயரில் தான் கற்றுக்கிட்டேன். அப்படியே செகண்ட் இயரில் நானும் நடிக்க ஆரம்பித்தேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 நாடகத்தை ஒரு 50 இடத்துக்கு மேலே நாங்கள் நடிச்சிருக்கோம். எங்கள் டீம், நானும் 5 எல்லாம் ஒரே டீமில் தான். இல்லை, நான் கேட்டது நீங்கள் தனியாகவே வளர்ந்து வர்றீங்க, அம்மா அப்பாவோட துணையோட இல்லாமல் இந்த திறமையை. ஆமாம், அதை தான் நான் கேட்குறேன். இதை ஏதோ எங்க அப்பா பெரிய நடிகர், எங்க அம்மா பெரிய நடிகர் அப்படிலாம் சொல்ல முடியாது. இது நானே கத்துக்கிட்டு தான். ஆனா அம்மா அப்பாவோட அவங்களோட சப்போர்ட் நிறையவே இருந்துச்சு. எங்க அம்மா சின்ன வயசுல இருந்தே சொல்லுவாங்க, நீ நடிகண்டா அப்படிங்கிற மாதிரி தான் எங்க அம்மா பேசுவாங்களே வீட்டுல. எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. ஓரளவுக்கு நடிப்போம். அவங்களோட சப்போர்ட்டும் இருந்துச்சு. இந்த மாதிரி நான் வெளியே போய் பண்றேன், இப்ப நம்ம பையன் வீதியில இறங்கி நாடகம் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா எங்க வீட்டுல நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க. சோ நீங்க அம்மா அப்பாட்ட இருந்து கத்துக்கிற அந்த வசதி இல்லாதனால இப்ப மீதி பேர்ட்ட இருந்து கத்துக்கிறீங்க. கண்டிப்பா நிச்சயமா, ரொம்ப சந்தோஷம். இன்னும் பெரிய உயர்வுகள் வரட்டும். ஆமா, நீங்க சொல்லுங்க சங்கீதா.
குழந்தை வந்து இப்போ லேட்டஸ்டா இந்தோனேஷியா போனாங்க கேள்விப்பட்டேன். என்ன விஷயமா அது? அது வந்து ஏசியா சொல்றியா? நீயே சொல்லு பார்க்கலாம். சொல்லு, எதுக்கு போன நீ? ஏசியா பெசிபிக் காய கேம்ஸ்க்கு வந்து மேம் வந்து எங்களை கூப்பிட்டாங்க. அப்போ வந்து எனக்கு பயமா இருந்துச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஜாலியா இருந்துச்சு, போறோமே பாடுறான்ட்டு. எப்படி இங்க இருந்து ஃளைட்ல தனியா போனீங்களா? அம்மா வந்தாங்க. அம்மா கூட வந்தாங்க. சரி, அப்புறம் அங்க போய் என்ன பண்ணீங்க இந்தோனேஷியால? அங்க போய் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் வந்துச்சு. அப்புறம் வந்து நாங்க டூர் போனோம். மறுபடியும் வந்து அப்போதான் செகண்ட் டைம் தான் வந்து செமிஃபைனல்ஸ் எங்களுக்கு. அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு நம்மளுக்கு ப்ரைஸ் கிடைக்கணும்ன்ட்டு. ஏன்னா மற்ற டீம்ஸ் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. அப்புறம் அவங்களாம் வந்து பாடுறது பார்த்தா எனக்கு அவ்வளோ பயம் வந்துச்சு. எப்படியா ஜெயிக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணு. என்ன அது போட்டி தான் இல்ல? இசை போட்டி. அப்புறம் ஜெயிச்சிங்களா? நாங்க பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சோம். வெரி குட். ரொம்ப சந்தோஷம். என்ன பாட்டு பாடுனீங்கங்கறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். என்ன அடுத்த ரவுண்ட்ல. கவின் நீங்க சொல்லுங்கப்பா. முதல்ல நீங்க போட்டியில ஏறி இருப்பீங்கல்ல மேடைக்கு, அது எப்படி இருந்தது? அந்த இடம், அந்த நேரம், அந்த மனசுல பயம் இருந்ததா? பயமே கிடையாது. நீ எதுக்குமே பயப்பட மாட்டீங்களோ? சொல்லுங்க, எந்த போட்டி முதல்ல? ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ். முதல்லயே ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுங்கம்மா, அது என்னன்னு? ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் கிருஷ்ணமால் காலேஜில் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் சிலம்பாட்டம் பண்ணாங்க. ஸ்கூல் டே, அது காலேஜ் டே ஃபங்க்ஷனு. ரிஹர்சல் எல்லாம் அங்கேயே தான். அப்புறம் காலேஜ்லேருந்தே கூப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் போய் பண்ணியிருந்தான். அதான் ரிஹர்சலுக்கும் அங்கே தான் போயிருந்தேன். ரொம்ப இனிமையான விஷயம் என்னென்னா, அங்கே தான் நான் படித்தேன். அங்கே தான் படித்தேன். ரிஹர்சலுக்கு போகும்போது அப்போவே நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் நிறைய ஆயிட்டாங்க. அவனுக்கு வந்து சொல்லுவான், அக்காங்கெல்லாம் என்ன சுத்திக்கிறாங்கம்மா சொல்லுவான். அப்புறம் அங்க பண்ணினாங்க. அங்க பண்ணும்போது சீஃப் கெஸ்ட் ஒருத்தங்க சென்னையில இருந்து தான் வந்திருந்தாங்க. எங்க கரஸ்பாண்டன்ட் நந்தினி மேம், பிரின்சிபல் மேம் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப எல்லாருமே திகைச்சு போயிட்டாங்க. இந்த பையன் குச்சி தூக்குறதுக்கு கூட ஸ்ட்ரென்த் இருக்குமான்னு தெரியல. இது வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடிங்க. அவ்வளோ அழகா பண்ணுனா. நல்லா இது நல்லா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கொடுங்க அவர்கிட்ட. என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? சொல்லுங்க. பிரைஸஸ் என்ன வாங்கிருக்கீங்க? அட்டெண்டன்ஸ்ல நான் பிரைஸ் வாங்கிருக்கேன். அட்டெண்டன்ஸ்ல பிரைஸ்? மியூசிக்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ். மியூசிக்ல ஃபர்ஸ்ட். அப்புறம் பகவத் கீதா செகண்ட் பிளேஸ். ரன்னிங் ரேஸ் எல்லா காம்படிஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஒரு ரன்னிங் ரேஸ் செகண்ட் பிளேஸ். அடேங்கப்பா. கோவில ஜமா பப்ரிக்கு. குழந்தைகளுக்கு மழையிலேயே மாறல, ஆனா அவ்வளவு சாதனை பண்ணிருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு. நீங்க சொல்லுங்கம்மா சரண்யா. சொல்லுங்க. விஸ்வா முதல் தடவை போட்டியில போகும்போது? முதல் தடவை அம்மா நான் போட்டிக்கு நான் கிளம்புறேம்மா, நீங்க வந்துருங்க அது ப்ரோக்ராம் பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க மேடம். அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாத்த விட ரொம்ப குட்டியா இருக்கானே, வின் பண்ணிடுவானான்னு நினைப்பேன். மோஸ்ட்லி வந்து 4th தான் இப்போ படிக்கணும், ஆனால் முன்னாடியே 5th படிச்சுட்டு இருக்கான். 1 இயர் பிஃபோராக போயிட்டு இருக்கான். அதனால எல்லாருமே பெருசாக இருக்காங்கடா, 2 இயர்ஸ் நீ ரொம்ப சின்னதாக இருக்கே அப்படின்பேன். மம்மி நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அதே மாதிரி ரன்னிங் ரேஸில் ஹை ஜம்ப்லாம் ஃபர்ஸ்ட்டாக வந்திருக்காங்க. சரி, அவர் ஸ்கேட்டிங் ஆடுறாருல, எப்படி? அது ரொம்ப வித்தியாசமான ஒரு விளையாட்டு. உனக்கு எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது? சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டி, நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அம்மா என்னை கோயம்புத்தூருக்கு கூட்டிட்டு வருவாங்களே. நாங்கள் ஃபர்ஸ்ட் மேட்டுப்பாளையத்தில் இருந்தோம். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். அங்கே எல்லாருமே சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஸ்கேட்டிங்லாம் டிவியில் பண்ணுறாங்க பாரு, லைவ் ஷோலாம் போடுறாங்க அப்படின்னு. அதை பார்த்து தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு ஆண்டி. எல்லாருமே 4 வீலில் பண்ணுறாங்களே, நம்ம ஏன் 2 வீலில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆண்டி. அப்புறம் அம்மாவை நான் வாவுசி கூட்டிகிட்டு போக சொல்லுவேன். அம்மாவும் வந்து வண்டி நிறுத்திட்டு பார்க்க சொல்லுவாங்க. நானும் பார்த்துட்டே இருப்பேன். அப்பாவை பார்த்து எனக்கு ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்துடும் ஆண்டி. அப்புறம் நான் அம்மாவை நான் நச்சிட்டே இருப்பேன், எனக்கு வாங்கி கொடுங்க ஏதானாலும் பரவாயில்ல நான் ஓட்டுறேன்னு சொல்லுவேன். பட் அம்மா வாங்கி கொடுத்ததில்ல. அப்புறம் அன்னைக்கு அப்பா கிட்ட சொல்லணும். அப்பா சொன்னாரு, சரி நம்ம கோயம்புத்தூர் போன கடைசியில் நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன்
அப்படின்னு சொன்னதும் நாங்கள் கோயம்புத்தூர் வந்த கடைசியில் நான் ஃபஸ்ட்டு நான் நவபாரத்தில் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அம்மா இல்லாதனால ஃபீலிங்ஸாக இருந்துச்சா, அதனால நான் திருப்பியும் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் கேம்ஃபோர்ட்டுக்கு போய் சேர்ந்தேன். கேம்ஃபோர்ட்டில் சேர்ந்ததும் எனக்கு அங்கேயும் எல்லாரும் ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருந்தனால எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சா. அப்புறம் அப்பாட்ட அன்னைக்கே ஒரு கேஷ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து நான் வாங்கிட்டேன். அன்னைக்கு உனக்கு என்ன வேணுங்கிறத நீயே வாங்கியாச்சு. வெரி குட். ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள்ப்பா. என்ன தெளிவா இருக்காங்க பாருங்களேன். இதற்கு முந்தைய தலைமுறையில குழந்தைகளுக்கு அம்மா அப்பாக்கள் தான் சொல்லுவாங்க, இதை நீ பண்ணு அதை நீ பண்ணுன்னு. இங்க குழந்தை தானே தேர்ந்தெடுத்துக்குது. ரொம்ப சந்தோஷம்ப்பா, உனக்கு இன்னும் வெற்றிகள் வரட்டும், வாழ்த்துக்கள். என்ன மால்கம் மார்ஷல் ராஜ், சொல்லுங்க. நீங்க வந்து பொதுவா ட்ரம்ஸ் வாசிப்பீங்க, கண்ணை கட்டிக்கிட்டே ட்ரம்ஸ் வாசிக்கிறதுல சாதனை பண்ணிருக்கீங்க. ஆனா இப்போ என்னடான்னா நீங்க தட்டு, டம்ளர், கரண்டி, பிளேட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தீங்க சமையல் ரூம்ல இருந்து. வீட்டுல இன்னைக்கு சமையல் இல்ல, ஏன்னா எல்லாத்தையும் இங்க எடுத்துட்டு வந்துட்டாரு. எப்படி இந்த மாதிரி ஆர்வத்தை மாத்தினீங்க? TSR Silks. இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட TSR Silks, 100 அடி ரோட், கோவை. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் ப்ளே பண்ற ஆள் இருக்காங்க. ஆனா இப்போ இந்த தட்டுறதுல மியூசிக் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதை ப்ளே பண்ணாம இருக்கிறது தான் அவங்களோட தப்பு. எல்லாத்துலயும் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, வித்தியாசம் காமிக்கிறது தான் நம்மளோட முதல் வேலை. அதை நான் தேர்ந்தெடுத்தேன். இப்போ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆனாலும், இந்த ஹெல்மெட் ஆனாலும் சரி, இந்த டேபிள் ஆனாலும் சரி, எதுல இருந்தாலும் என்னால வாசிக்க முடியும். நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்சா கொடுக்குறேன், நீங்க எந்த பொருள் ஆனாலும் கொடுங்க, நான் ப்ளே பண்ணி காமிப்பேன். ஓ, நிச்சயமா நிச்சயமா பண்ணலாம், கொடுக்கலாம் ஏதாவது. என்ன எனக்கு இதுல சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இங்க உள்ள அத்தனை பேருமே தன்னோட அம்மா அப்பாவோட துணையோட ரொம்ப பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நம்ம இப்ப சந்திக்க போற ஒரு முக்கியமான சிறப்பு விருந்தினருக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு, மிகப்பெரிய சரித்திரம் இருக்கு, மிகப்பெரிய கதை இருக்கு. அது என்னன்னு கேட்கலாமா அவர்கிட்ட? நிச்சயமா நம்மளோட இசையமைப்பாளர் அல்லது பாடகர் இப்படின்னு எதை வேணாலும் சொல்லலாம், மிஸ்டர் ராம். வாங்க ராம், வாங்க, இங்க வாங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை பாக்குறது. ஒரு சுயம்புவா வந்த ஒரு கலைஞர்னா ராம் சொல்லலாம். அவரை பத்தி இன்னொரு கூடுதல் தகவல், அவர் பாடகருங்கிறத தாண்டி பார்ல பாடிட்டு இருக்கார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதுதான் ரொம்ப அற்புதமான குரலுக்கு சொந்தக்காரர். சொல்லுங்க ராம். இங்கெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பா இருக்குங்க. பெரிய பெரிய மேதைகளா இருக்காங்க. எனக்கே பயமா இருக்கு இந்த மேடை. உண்மையாவே இல்ல, கண்டிப்பா கண்டிப்பா. இவங்க வயசுல எல்லாம் என்னன்னே தெரியாதுங்க. ஒரு 12 வயசு வரைக்குமே எனக்கு வந்து சுத்தமா நான் 0 அப்படின்னு வச்சுக்குவேன் உண்மையாவே. அதாவது 12 வயசுல தொடங்கினேன் மேம். என்னுடைய மேடை நிகழ்ச்சிகள் தான் ஃபர்ஸ்ட் தொடங்கினேன். அப்படி போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு 10 வருடம் மேடை நிகழ்ச்சியிலே போயிடுச்சு. நீங்க படிச்சது? குமார பாகவதர் சொல்லி ஒருத்தர், போத்தனூர் செட்டிப்பாளையம் அவருடைய வீடு. அவர்கிட்ட ஒரு 3 வருஷம் படிச்சேன். ஸ்கூலிங் வந்து கேட்டீங்கன்னா நான் மியூசிக் பாட்டு தான் கேட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். ஓகே, நான் ஸ்கூல் பாத்தீங்கன்னா சித்தாபுதூர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான். 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். அதுக்கு மேல வந்து இசை படிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான் அப்படின்னு சொல்லணும். சித்தா கான்வென்ட்ங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்னா அற்புதமான பள்ளிகள் தான். கண்டிப்பா கண்டிப்பா. நிச்சயமா ஒரு அரசாங்க பள்ளியில இருந்து கிளம்பிய ஒரு அற்புதமான பாடகர் நம்மளோட இருக்காரு. சொல்லுங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு அப்புறம் காலேஜ் போல? இல்ல, பாடல் தான். ஆமா ஆமா. அப்படி வந்து ஒரு 10 வருடம் அப்படியே மேடை நிகழ்ச்சிகளே போயிட்டேன். அதுக்கப்புறமா இப்படியே மேடை நிகழ்ச்சிகளா போயிட்டு இருந்தா எல்லாமே ஒரு வித்தியாசமா நம்மளே தான் பண்ணணும் அப்படின்ட்டு, சரி அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்றதுக்கு யோசனை பண்ணிட்டு, அப்புறம் சொன்னாங்க எல்லாரும் வெளிநாடு எல்லாம் போகலாம், இதுல மியூசிக்ல ரொம்ப ஈஸியா போகலாம் அப்படின்னு. சரி முயற்சி பண்ணி சிங்கப்பூர் போயிருந்தாங்க. ஒரு 1 இயர் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு இந்த நிகழ்ச்சிக்காக போயிருந்தேன். அது ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக கிடைச்சிது. நிறைய பாடல்கள் எல்லாம் கிடைச்சிது. அதுக்கப்புறம்
இப்போ வரைக்கும் என்னுடைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. நிச்சயமா உங்களோட இசை பயணம் தொடர்வதற்கு வாழ்த்துக்கள். சரி, எனக்கு அந்த கியூரியாசிட்டியை நீங்க பார்ல பாடுறீங்க அப்படிங்கறது அந்த அனுபவம் எப்படி இருக்கும்னு சொல்லுங்களேன் நம்மளுக்கு நேயர்களுக்காக. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த சிங்கப்பூர்ல போறப்ப கூட அந்த பெரிய ஹோட்டல் அங்க வந்து இதே மாதிரி தான் அந்த ஊர் தமிழர்கள் ரொம்ப அருமையான தமிழர்கள், அவங்களோட ரசனைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான பாடல்கள். அவங்க கேட்குற பாடலாம் எனக்கு பிரமிப்பான ஒரு பாடல்கள்லாம் அவங்க கேட்டது. ஸோ அங்கெல்லாம் இருந்துட்டு இப்படி வந்தப்போ கோயம்புத்தூர்ல நான் அந்த ஒரு ஹோட்டலுக்கு போய் கேட்டேன், இந்த மாதிரி சார் இந்த மாதிரி பண்ணுவோம். அப்போ அவங்க இருந்துட்டு சார் இது அதாவது பார் அப்படின்னா ஒரு பயங்கர சைலண்டான ஒரு ஏரியா, அங்கே எப்படி சார் இதெல்லாம் பண்ண முடியும், சரி ஜஸ்ட் ஒன்று பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி ஒரு நாள் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே அந்த ஹோட்டல் ஓனர் வரைக்கும் எல்லாத்துக்குமே பாஸ் வரைக்குமே பயங்கர சந்தோஷம், என்னங்க இப்படி ஒன்று இருக்கு. ஸோ அது அப்படியே கண்டினியூவாக போயிட்டு இருக்கு, ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு, சந்தோஷம். அது இசையால் எல்லாரையும் மயக்கிட்டு இல்ல பார்ல, அதனால ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு வாழ்த்துக்கள். எனக்கு இன்னொரு கேள்வி சொல்லுங்க. நீங்க வந்து தானே வந்த சுயம்புன்னு சொன்ன அம்மா அப்பாவோட இந்த மாதிரியான கலைகள் பற்றி அவங்களுக்கு தெரியாது, அந்த வலி இன்னமும் இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க. நான் ஒரு மேடையில பாடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மேடையில போய் பாடிட்டு ஒரு 10 மேடை நான் பாடினதுக்கு வரைக்கும் வீட்டுக்கு தெரியாது. நான் வீட்டுக்கும் தெரியாம யாருக்கிட்டுமே சொல்லாம நான் போய் நிகழ்ச்சிக்கு போயிட்டு வருவேன். இப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் அந்த மேடையில யாரோ எனக்கு தெரிஞ்சவங்க எங்க உறவினர்கள் யாரோ பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உங்க பையன் அங்கே ஒரு ஸ்டேஜ்ல பாட்டு பாடிட்டு இருந்தான். எனக்கு அவன் பயம், அவங்கள பார்த்து அந்த உறவினரை பார்த்தோன்னே வேறு பயம், ஐயோ அவ்வளோதான் சரி வீட்டுக்கு போனால் இன்னைக்கு உண்டு அப்படின்ட்டு. என்னன்னா வீட்டில் அவங்களுக்கு வந்து இஷ்டம் இல்லைன்றதை விட அந்த மாதிரிலாம் போவேனா, நல்லா படி நல்ல வேலைக்கு போ, அந்த மாதிரி தான் அவங்களுக்கு. எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்புறம் அப்படி நான் வீட்டுக்கு போகிறேன். அப்போ வீட்டில் அப்பா கேட்குறாங்க, இன்னைக்கு யாரோ பாடினாங்களாம்மா மேடையில், யாருப்பா அது அப்படின்னு. எனக்கா உதறலாக சொல்கிறேன் நான், அப்பா நான் தான். பட் ரொம்ப சந்தோஷப்பட்டார். மற்றவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அது ஒத்துக்கக்கூடிய மனப்பான்மை வந்துச்சு. நானா கேட்குறப்பெல்லாம் அவங்க ஒத்துக்கல. ஸோ சான்றோன் எனக்கு கேட்ட தாய்ங்கிற மாதிரி யாரோ சொல்லி கேட்டது ரொம்ப வாழ்த்து சொல்லலாம். விஸ்வா சொல்லுங்க, அங்கிள் வந்து பாடினது அவங்க வீட்டுக்கு தெரியாது, ஆனா இப்ப உங்களோட திறமைகள் எல்லாத்துக்கும் அம்மா அப்பாவும் கூட இருக்காங்கல்ல, என்ன நினைக்கிறீங்க இத பத்தி? சோ நீங்க இப்ப அம்மா அப்பாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் இல்ல, சொல்லுங்க அத. கவின் உங்களுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க. அம்மா உங்களுக்காக என்னெல்லாம் பண்றாங்க? நீங்க ஒரு போட்டிக்கு போகணும்னா அம்மா இல்லாம நீங்க எந்த போட்டிக்கும் போக மாட்டீங்கன்னு வேற சொல்வீங்கல்ல, சொல்லுங்க அது எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும் அம்மா இல்லைன்னா. இல்ல அம்மா என்னெல்லாம் பண்ணுவாங்க உங்களுக்காக? சமையல் செய்வாங்க, அது ரொம்ப முக்கியம். அப்புறம் கூடவே இருப்பாங்கல்ல போட்டி அப்போ. சரி, இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் அம்மா பண்ணினது, பகவத்கீதையை உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்க தனக்கு தெரியாத சான்ஸ்கிரிட் மொழியில பகவத்கீதையை படிச்சிருக்காங்க. முதல்ல அவ்வளவையும் படிச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது தெரியும்ல உங்களுக்கு? தெரியும். சொல்லுங்கம்மா அந்த கதைய. அப்போ கராத்தே மாஸ்டர் தான் சான்ஸ்கிரிட் ஸ்லோகா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு, கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் மறுத்தேன், என்ன சார் எனக்கு இப்படி பண்றீங்கன்னு. இல்லை மேடம் உங்களால முடியும், கண்டிப்பா பண்ணுங்க அப்படின்னு. வாங்கி பார்த்தேன், ஒரு வார்த்தை கூட எனக்கு புரியல, 20 நாள் தான் இருந்தது. அப்புறம் சரி அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு நான் கடின உழைப்பு எடுத்த ஒரு வாரம் கிட்டத்தட்ட படிக்கும்போது நான் அழுதுட்டேன். எனக்கு முடியல, பாதியில் எனக்கு முடியல, நான் ரொம்பவுமே அழுதுட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் கவினுக்கு சொல்லி கொடுக்கும் போதும் அவனும் ரொம்ப சிரமப்பட்டான். காம்படிஷன் போகும்போது 2 பேர்த்துக்குமே நர்வஸ் இருந்துச்சு. ஆனா போய் ட்ராஃபி எடுத்துட்டோம். அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பகவத்கீதை சாப்டர் 12 12வது படத்துல வந்துட்டு எல்லா ஸ்லோகாஸும் சொல்லுவாங்க. द्वादशोऽध्यायः भक्तियोगः अर्जुन उवाच एवं सददयुत्तये भक्तास्त्वां पर्युपासते ये चाभ्यक्षरमव्यक्तं
तेषां के योगवित्तमः श्रीभगवानुवाच मय्यावेशमनो ये मां नित्ययुक्ता उपासते सत्यया परयोपेताः ते मे युक्ततमा मदाः यद्वक्षरमनिर्देश्यम् अव्यक्तं पर्युपासते सर्वद्रगमचिन्यं च कूटस्थमचलं ध्रुवं संनियम्येन्द्रियग्रामं सर्वत्र समबुद्धयः ते प्राप्नुवन्ति मामेव. கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. மிகப்பெரிய சாதனை நீங்க பகவத்கீதை படிச்சது. இந்த வயசுல குழந்தைக்கு சொல்லி கொடுத்தா புரியும், புரிஞ்சு பிடிச்சுக்குவாங்க. ஆனா நீங்க அதுக்காக படிச்சிருக்கீங்கல்ல? படிச்சிருக்கேங்க. இப்ப சமீபத்துல ஒரு ஆங்கில நாளிதழ்ல வந்துட்டு சிலம்பாட்டத்தை பத்தி ஒரு கட்டுரை, ஒரு டைட்டில் கொடுத்திருக்காங்க கவின்காக, லிட்டில் மாஸ்டர் ஆஃப் த ஸ்டிக்னு சொல்லிட்டு. ஒரு அழகான ஒரு டைட்டில். என்னையும் நல்ல முறைக்கு அவங்க கௌரவிச்சு எங்களோட கடின உழைப்பும் அவங்க வந்து பாராட்டி எழுதியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா, வாழ்த்துக்கள். ஸ்ரவந்திகா, நீங்க சொல்லுங்க, அங்கிளுக்கு பாடி காமிங்களே. நீங்க இந்தோனேஷியா போய் அந்த மொழியில பாடினீங்கல்ல, அதை கேட்கணும்னு எங்களுக்கு ஆசையா இருக்கு. அங்கிள் நீங்க கேட்டதே இல்ல, அங்கிள் கேட்டதே இல்ல நீங்க பாடினது. Kota mana yang ku cintai, mana yang melupar. Dari kita masih kecil sampai kita so besar, jaga piti di Kobo. இது என்ன மொழி? இந்தோனேஷியா பாஷா. இந்தோனேஷியா பாஷா. எப்படிமா ஞாபகம் வச்சிருக்க இவ்வளத்தையும்? ரொம்ப ஆச்சரியம். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதுவும் நீங்க சிரிச்சுட்டே பாடுறீங்க, அதான் அழகு இல்ல? கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாம, வார்த்தை மறக்காம, ரொம்ப அழகமா. எப்படி அவங்க தயார் பண்ணாங்க இதுக்கு? அவங்க வந்து கைடு வந்து ஒரு நாள் இது சைட் சீயிங் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போ வந்து அவங்க ஒரு வேனில் இருந்தாங்க, எனக்கே தெரியாதுங்க இவங்க பழகினது. நாங்கள் ஒரு வேனில் இருந்தோம். அப்போ வந்து அந்த கைடு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும். ஸோ அப்போ பழகிட்டாங்க. திரும்ப திரும்ப கேட்கலாம் போல, அவ்வளோ அழகா இருக்கு உங்க குரல், உங்க முகம், உங்க சிரிப்பு எல்லாமே. இன்னும் பெரிய அளவுல நீங்க ஜெயிக்கணுமா? விஸ்வா, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இன்னொரு உலக சாதனை பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னீங்களே, என்னது அது? எனக்கு மேரத்தான் வந்து ரொம்ப இஷ்டம் ஆண்டி. அதில் ஓடணும், அப்பா அம்மாவுக்கு அந்த கப்பு மெடல்லாம் வாங்கிட்டு வந்து காமிக்கணும். வீட்டை நிறைக்கணும், புது வீடு கட்டணும் கப்ஸ் வைக்கிறதுக்கு இல்ல? ஃபர்ஸ்ட் ஆசை அது என்னோடது ஆண்டி. நிஜமாவே நிறைவேறும்பா, வாழ்த்துக்கள். நீங்க சொல்லுங்க சரண்யா. எங்கள் வீட்டில் இருக்கிற டிசைனில் நிறைய அவார்டு வாங்கி வைக்க முடியாத இடத்துல நேஷனல் அவார்டெல்லாம் நிறைய இயர்ஸ், எப்பயுமே எல்லா இயர்லேயும் நேஷனல் அவார்டு வின் பண்ணிடுவார். அதே மாதிரி என்னோட 2 பசங்களும் எல்லா காம்படிஷன்லேயும் ஜெயிச்சு வின் பண்ணிடுறாங்க. இல்லை, அவங்களோட அந்த முயற்சிகளுக்காக நீங்கள் எவ்வளோ தூரம் துணை நிற்கிறீங்க? நாங்கள் ஒரு கோச்சர் வச்சு நாங்கள் கோச் பண்ணிட்டு இருக்கோங்க மேடம். நீங்கள் 2 பேருமே 500 மீட்டர்ஸில் எப்பயுமே ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் வந்துடுறாங்க. நாங்கள் இப்போ இருந்தே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமா, வாழ்த்து. காத்து போல இருக்கிறதுனால சீக்கிரம் ஓடிடுவான்னு நினைக்கிறோம். நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே. மார்ஷல் கூட சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிப்போமா மார்ஷல்? சரணம் பாடுறேன். இங்க வரீங்களா? இங்க வாங்க, இங்க வாங்க. சரியா? சரணம் பாடுறேன். கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், கோடையில் ஒரு நாள் மழை வரலாம். என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ,
பாலையில் ஒரு நாள் செடி வரலாம், உன் பார்வையில் இனிமேல் எழில் வருமோ, நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. தாம் தருகிட தீம் தருகிட தோம் தருகிட நம் தருகிட தத்த தருகிட தித்து தருகிட தோம் தோம் தருகிட நம் நம் தருகிட தா தி தோம் நம் ஜம் ஜம் தா தி தோ நம் ஜம் ஜம் தக்கிட திக்கிட தொக்கிட நம் கிட தத்த தருகிட தத்த தலாங்குதும் தத்த தலாங்குதும் தத்த தலாங்குதும் தலாங்கு தக்கஜும் தீன் தன்னக்கஜும் தலாங்கு தக்கஜும் தத்தீன் தன்னக்கஜும் தாங்கிறது தத்தருகிறது தத்தலாங்கு தத்தகஜும் தகஜனும் தாங்கிறது தத்தருகிறது தத்தலாங்கு தத்தகஜும் தகஜனும் தாங்கிறது தத்தருகிறது 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 தகஜும் தகஜனும் தாங்கிறது தத்தருகிறது 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 தகஜும் தகஜனும். அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும், தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளக்கதி வேணும், தலவாசல் இல்லா வீடும் ஒரு தாளம் இல்லா கூத்தும் தத்த தருகிட தருகிட தத்துங்கினத்தும். அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும், தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளக்கதி வேணும். TSR Silks. இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட TSR Silks, நூறடி ரோட், கோவை. TSR Silks.
இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட டிஎஸ்ஆர் சில்க்ஸ், 100 அடி ரோட், கோவை. வாழ்த்துக்கள். எதுலயுமே இசையை பாக்குறேன்ல, ரொம்ப அழகா இருந்தது. சமையல் அறையில மிச்சமே இல்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளவு அற்புதமான ஒரு இசை கருவிகளா கண்டுபிடிச்சிருக்கேன் நீ இல்ல. ரொம்ப அற்புதம் தான், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னும் நிறைய உயர்வுகள் வரட்டும். அஞ்சு, உங்களோட நாடக திறமை, ஜான் உங்களோட நாடக திறமை ரெண்டையும் பார்க்கணும் இப்போ. கண்டிப்பா பண்ணுங்களேன். ஓ ஓ ஓ இல்ல எசகி எசகி, உனக்கு விஷயம் தெரியுமா? சொல்லுங்கண்ணே. இந்த வயக்காட்டுல பூரா ஏதோ பீத்தேன் கிடக்காமல. பீத்தேனா? என்ன சொல்றீங்க? நான் இவனுங்க கிட்ட சொன்னேன், நம்ம ஊர் பக்கம் ஒரு கக்கூச கட்டுங்கடா கட்டுங்கடான்னு. இவனுங்க கேட்டாதானே நம்ம ஆளுக பூரா வயல்ல போய் போய் வயக்காடு பூரா பீத்தேனா போச்சு. அத வலிச்சு எடுத்துட்டு போக வேற ஒரு கம்பெனி வந்திருக்காம்ல. அண்ணே, அது பீத்தேன் இல்ல, நீசாண்டு கண்டமானிக்கு போய் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காத, நாடி போக போகுது. அது பேரு மீத்தேனு. மீத்தேனா அப்படின்னா? அது நிலத்துல இருக்க ஒரு வாயுனே. ஓ, அதத்தே எடுக்க ஒரு கம்பெனி வருது. நீப்சாண்டு போய் பீத்தேனு பீத்தேன்னு எங்கிட்ட உளறிக்கிட்டு கிடக்காத, நாடி போயிட போகுது அப்புறம். சரி, மீத்தேனோ பீத்தேனோ அதுக்காக நம்ம வயல பூரா வித்துடலாங்கிறியா? அது முடியாதுனே. எந்த பையன் வந்தாலும் காரை ஓட்டி பொறக்காரையில போட்டுருமாக்கும். எவனே விட கூடாது வயக்காட்டுக்குள்ள. சரியா சொன்னோம். இன்னொன்னு கேட்டுக்க, அந்த மீத்தேன்னு நினைச்சு நம்ம வயல பூரா வித்தோம்னு வை, நான் ரெண்டாவதா ஒண்ணு சொன்னல, அததான் நம்ம திங்கணும். அப்படித்தான் ஆகி போயிடும். வணக்கம், எனது பெயர் நாகவின். நான் 2ஆம் வகுப்பு சந்திரகாந்தி பப்ளிக் பள்ளியில் பயின்று வருகிறேன். நாம் வாழும் தமிழ்நாட்டில் மறைக்கப்பட்ட வரலாற்றுகளையும் வீரமிக்க நமது முன்னோர்களையும் பற்றி பேச இன்றொரு நாள் போதாது. நம் நாட்டில் உருவான வீர கலைகள் பல. வீரமிக்க கலைகளில் உலகின் முன்னோடிகளான நமக்கு இன்று அதனை வளப்படுத்துவதிலும் கடமை உள்ளது. அந்த வகையில் நான் உங்களிடம் சிலம்பாட்டத்திலிருந்து சில பயிற்சிகளை செய்து காட்டப் போகிறேன். சிலம்பாட்டம் இது நம் தமிழர்களின் தற்காப்பு கலையில் மிக முக்கிய கலையாகும். இது போர்க்காலத்திலும் பயன்படுத்தப்பட்டது. எந்த கலையில் உடல் ஆரோக்கியத்துக்காகவும் அழிந்து வரும் நம் கலையை நீண்டு வளர்ப்பதற்காகவும் நான் கற்றுக்கொள்கிறேன். இப்போது நம் பயிற்சிக்கு செல்வோமா? எங்கிட்ட மோதாதே ராஜாதி ராஜனடா, வம்புக்கு இழுக்காதே நம் வீராதி வீரனடா. இனி தப்பாட்டம் என்னோடு ஆடாதே, அட அப்புறமா குட்டுப்பட்டு ஓடாதே. இனி தப்பாட்டம் என்னோடு ஆடாதே, அட அப்புறமா குட்டுப்பட்டு ஓடாதே. எங்கிட்ட மோதாதே நான் ராஜாதி ராஜனடா, வம்புக்கு இழுக்காதே நம் வீராதி வீரனடா. சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு, சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க மாமா. பூ முடிச்சு இனி சிலைய கட்டி, இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா. கம்பெடுத்தா சொல்லி அடிப்பார், சல்லி காலைய போல் துள்ளி குதிப்பார். ஒரு பம்பரமா சுத்தி அடிப்பார், எங்க பாட்டனுக்கும் கத்து கொடுப்பார். சாந்து போட்டு ஒரு சந்தன போட்டு எடுத்து வச்சுக்க மாமா. பூ முடிச்சு ஒரு சிலைய கட்டு, இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா. இந்தியாவோட அடையாளமா வளர்ந்துட்டு இருக்கார் கவின். நிச்சயமா ரொம்ப அழகான ஒரு குழந்தை. இன்னும் பல நிலைகள்ல அவர் ஜெயிக்கிறதுக்கு நம்மளோட வாழ்த்துக்கள் பா. ரொம்ப சந்தோஷம். ஸ்ரவந்திகா, ரொம்ப அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க ரொம்ப நேரமா. சொல்லுங்கம்மா, நீங்க பாடணுமே, நாங்க கேட்கணும். உங்களோட அழகான புன்னகை மாதிரி உங்களோட அழகான பாடலையும் நாங்க கேட்கணும். என்ன பாடல் பாட போறீங்க? ஜெயபேரிகை கொட்டடா பாடுங்க. ஜெயபேரிகை கொட்டடா 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 கொட்டடா, ஜெயபேரிகை கொட்டடா கொட்டடா, ஜெயபேரிகை கொட்டடா. காக்கி
காக்கை குருவி எங்கள் ஜாதி, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம், ஜெயபேரிகை கொட்டடா, ஜெயபேரிகை கொட்டடா, ஜெயபேரிகை கொட்டடா. அற்புதம் அற்புதம் அற்புதம். ரொம்ப சிறப்பா பாடினீங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த சின்ன வயசுல இவ்வளவு அழகான ஒரு கலைமகளே குடியிருக்கிற மாதிரியான ஒரு திறமை உங்கள்ட்ட இருக்கு. இன்னும் நிறைய வளரணும். வாழ்த்துக்கள். என்ன ரொம்ப சந்தோஷம். உங்கள்ட்ட ஒரு கேள்வி. அவங்க பாடும்போது உங்க கண்ணுல லேசா தண்ணி வருது, சொல்லுங்க அந்த உணர்வு எப்படி இருந்தது? அது எப்பவுமே அப்படிதான். எப்பவுமே அப்படிதான். சரி, நிச்சயமாக அந்த ஆனந்த கண்ணீர் தொடரட்டும் உங்க மகளால. என்னை விட அவங்க அப்பாக்கு தான் ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா பெற்றோர்கள் எல்லாருக்குமே சந்தோஷம் தான் தன் குழந்தை ஜெயிக்கும் போது. ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன், ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன், ஏ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும், நீ சொல்லு விஸ்வா நான் சலாம் போடணும், ரோஜா ரோஜா கலர் பொம்மி உனக்கு யாரு மம்மி, ரோஜா கலர் விஸ்வா இங்க பாரு உங்க மம்மி. அவ்வளவுதான். இன்னும் நிறைய பாடலாமே. நீ நல்லா இருந்தது விஸ்வா, சூப்பர். ரொம்ப அற்புதம். ஒரு அழகான காற்று சிம்மாசனம் நிகழ்ச்சியாக ஆரம்பத்துல இருந்து பார்த்தோம்னா எல்லா குழந்தைகளும் அம்மா அப்பாவோட துணையோட வளர்றாங்க. அது இல்லாத ராம் மாதிரியானவர்கள் கூட, அந்த மாதிரியான துணை இல்லாத ராம் மாதிரியானவர்கள் கூட ஜெயிச்சு நிக்கிறாங்கிறது ரொம்ப அழகா இருக்கு. கலைஞர்களோட வெற்றியே இதுதான் நிச்சயமா. இல்ல அஞ்சு என்ன சொல்றீங்க? கண்டிப்பா மேம். அண்ணா நாங்க வந்துட்டு அம்மா அப்பாவோட துணையோட நாங்க ஆரம்பிச்ச பின்னையும் அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு செய்யறோம். ஆனா அண்ணா வந்துட்டு ஆரம்பம் பண்ணதிலிருந்து இருந்து இப்போ வரைக்கும் அம்மா கிட்ட சொல்லாம அம்மா அப்பாக்கு சொல்லி இல்ல அவங்களோட அந்த ஆதரவுங்கிறது இல்ல இல்ல இப்ப கூடவே நின்னு அவங்க உதவி பண்ற மாதிரியான நிலை இல்லாம நீங்க சுயம்புவா வந்திருக்கீங்கிறத நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆரம்பத்துல இருந்து அந்த உதவி இல்லாம இப்போ இடையில வந்து அவ்வளவு இது சாதிச்சு வந்து இப்போ அவங்களுக்கு அந்த துணை வந்துட்டு இன்னும் கிடைச்சது நீடிச்சு இருக்கணும். கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னாங்க. ஜான் நீங்க சொல்லுங்க. கண்டிப்பாங்க மேம். அவர் மட்டும் இல்லை, மற்ற எல்லா குழந்தைங்களும் தான் அவங்களுக்கு இருக்கிற திறமையை பார்க்குறப்ப நாங்கள்லாம் வந்து குழந்தைங்களாம் அவங்களாம் வந்து ரொம்ப பெரியவங்களாம் தெரியுறாங்க. அப்புறம் அவங்க அம்மா அப்பாவோட எஃபர்ட் அவங்க மட்டும் இல்லாமல் போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆன சச்சின் டெண்டுல்கர் கூட அப்படி தான் அவரோட கடைசி ஸ்பீச்சில் சொல்கிறப்ப சொன்னார், நான் இவ்வளோ பெரிய கிரிக்கெட் பிளேயராக இருக்கேன்னா அதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை, மற்ற எல்லாரும் அவங்கவுங்க துறையில் தனி சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி உங்கள் அம்மா அப்பாவும் அவங்களோட வேலை வெட்டியை விட்டு பசங்களுக்காக டைம்ஸ் பண்ணி ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ணனோட விஷயத்தில் வந்து அது வந்து ரொம்ப இல்லை, அந்த விதத்தில் வந்து அண்ணனை ரொம்ப பாராட்டணும் கண்டிப்பாக. அதுதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, நம்ம இந்திய பெற்றோர்களுக்குன்னு ஒரு தனி குணம் இருக்கு. தங்களுடைய எல்லாவற்றையும் துறந்து எல்லாவற்றையும் மறந்து தியாகம் செய்து குழந்தைகளுக்காகவே வாழ்வதுங்கிறது தான் நம்ம இந்திய பெற்றோர்களோட குணம், அடையாளம் எல்லாமே. அந்த வகையில 10 வயசுக்கு உள்ள இருக்கிற இந்த குழந்தைகள்லாம் நம்ம தமிழகத்தின் அடையாளமா இந்தியாவின் அடையாளமா வளர்ந்துட்டு இருக்காங்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம். இன்னும் பல உயர்வுகள் உங்க எல்லாருக்குமே வரணும்பா. விஸ்வா நிச்சயமா ஒரு மிகப்பெரிய ஸ்கேட்டிங் சாம்பியனா நீங்க வருவீங்க. அதுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை இப்பவே சொல்றோம். அதே மாதிரி மார்ஷல் ராஜ் இன்னும் பெரிய இசைக்கலைஞர், ஒரு ஏஆர் ரஹ்மான் மாதிரி நீங்க அடுத்த மார்ஷல் ராஜ் உருவாகணும். அம்மா அப்பாக்கு நீங்க எவ்வளவு தூரம் இன்னும் சந்தோஷப்படுத்துவீங்க? ரொம்ப சந்தோஷப்படுத்துவீங்க. நிச்சயமா ரொம்ப சந்தோஷமா. உங்க கண்ணுல இருக்கிற அந்த கண்ணீரே சொல்லுது பல கதைகளை. நீங்க எவ்வளவு இரவுகள் எவ்வளவு பகல்கள் உங்க குழந்தைக்காக விட்டு கொடுத்துருக்கீங்க, அவங்களுக்காகவே உருகி இருக்கீங்கிறது. அந்த தியாகம் வீண் போகாது. நிச்சயமா குழந்தைகள் அதை காப்பாற்றுவார்கள். அதே மாதிரி ஸ்ரவந்திகா நல்ல புன்னகைமா, உனக்கு செல்லமா ஒரு சிரிப்பு. உங்க அம்மா
அவங்க அம்மாவுக்கு நீங்க இன்னும் நிறைய சிறப்புகள் உயர்வுகள் வாங்கி கொடுக்கணும். ஏன்னா அவங்க அவ்வளவு தூரம் தியாகம் பண்ணி எல்லாவற்றையும் மறந்து உங்களுக்காக உழைச்சிட்டு இருக்காங்க. நிச்சயமா நீங்க அதை செய்வீங்க. உங்களுக்கும் நம்மளோட வாழ்த்துக்கள். இளகிய பெண்மை இருவர் கை பொம்மை ஏனின் நீயும் கரை நிலாடும் நாணலே நீ நாணல் மீ கரை நிலாடும் நாணலே நீ நதியிடம் சொந்தம் தேடுகின்றாய். சிற்பம் ஒன்று சிரிக்க கண்டு ரப்பர் பொம்மை ஏக்கம் கொண்டு காதல் கீதல் செய்யக்கூடாதோ. சின்ன பையன் வயசும் கொஞ்சம் பொம்மைக்கென்ன மனசா பஞ்சம் ஒட்டி பார்த்தால் ஒன்றை சேராதோ. ரொம்ப அற்புதம். ரொம்ப சிறப்பான ஒரு குரலுக்கு சொந்தக்காரர் நீங்கள். நம்மளோட காற்று சிம்மாசனத்தில் வந்து ஒரு சிம்மாசனத்தை அடைந்திருப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க பங்கேற்ற அத்தனை குழந்தைகளுக்குமே கூடிய விரைவில் சிம்மாசனம் கிடைக்க நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேர்களே, ஒரு அற்புதமான காற்று சிம்மாசனம் குழந்தைகள் சிம்மாசனமாக இன்றைக்கு மலர்ந்தது. இன்னும் பல அற்புதமான நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. இது காற்று சிம்மாசனம், மக்கள் சிம்மாசனம், கோயம்புத்தூர் தொலைக்காட்சி நிலைய தயாரிப்பு. மீண்டும் சந்திப்போம். நேற்று சிம்மாசனம், அது மன்னர் சிம்மாசனம். காற்று சிம்மாசனம், இது மக்கள் சிம்மாசனம். நேற்று சிம்மாசனம், அது மன்னர் சிம்மாசனம். காற்று சிம்மாசனம், இது மக்கள் சிம்மாசனம். நேற்று சிம்மாசனம், அது மன்னர் சிம்மாசனம். காற்று சிம்மாசனம், இது மக்கள் சிம்மாசனம். TSR Silks. இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட TSR Silks, நூறடி ரோட், கோவை. கோவை TSR Silks வழங்கும் காற்று சிம்மாசனம். இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கிட TSR Silks.